பாரம்பரிய நடனமாடி ஊர் மக்களை நெகிழ வைத்த இஸ்லாமிய இளைஞர்கள். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. மதங்களையும் தாண்டி ஒற்றுமை இருக்குன்னு இவங்க நிரூபிச்சுட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்திருக்கக்கூடிய கீழராமநதி கிராமத்துல மகான்ஜிந்தாங்கிற தர்காவுல சந்தனக்கூடு விழா நடந்திருக்கு. இந்த விழாவை முன்னிட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்கா முழுவதுமே வண்ண விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் 100 வருஷங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த விழாவுல ஊர் பள்ளிவாசல்ல இருந்து சந்தனக்கூடு துவா பண்ணி பல வண்ண விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டு அதிகாலை 2 மணிக்கு புறப்பட்டு அந்த வீதி முழுவதுமே வீதியுலா வந்து காலை நேரத்துல தர்காவையும் வந்தடையும். இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் இப்படின்னு அந்த சந்தனக்கூடுக்கு முன்னாடியே மேளதாள சத்தம், இறைப்பாடலுக்கு ஏற்ற மாதிரி களிக்கம்பு நடனத்தையும் ஆடி இருக்காங்க. வட்டமா நின்னு கயிறை பிடிச்சு ஆடி ஒருவரையொருவர் சிக்காத வகையில கயிறு போல திரிச்சு பின்னர் கயிறை விரிச்சு 12 பேர் இந்த களிக்கம்பு நடனத்தையும் ஆடி இருக்காங்க. சந்தனக்கூட்டை வரவேற்கிற விதமா தமிழருடைய பாரம்பரிய நடனத்தை ஆடின இந்த சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியவை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விழாவுல பாத்தீங்கன்னா அனைத்து மதத்தினருமே கலந்துகிட்டு அந்த சந்தனக்கூடுக்கு மலர் தூவி வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.